இணையதள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ஏகே அஜித்குமார் அவர்களோட 64 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஏகே அஜித்குமார் அவர்களோட 64 படத்தை லக்கி பாஸ்கர் படத்தோட இயக்குனர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய அப்டேட்டுகள் வெளியாச்சு. இதை பற்றி நம்மளுடைய சேனல்லையும் ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமார் அவரோட 64 படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, ஏகே அஜித்குமார் அவரோட 64 படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்தை வெல்ஸ் நிறுவனம் சார்பில் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு 300 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமான முறையில் இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. இந்த 64 படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஆர்பரை மைய கருவாக வச்சு தான் இந்த படத்தோட கதையை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஏகே அஜித்குமார் அவர்களிடம் சொல்லியிருக்காரு. இந்த கதையை சொன்னவனையே அவர் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த குட் பேட் அக்லி படத்தையும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா பல கலவையான விமர்சனங்களை உடச்சி எரிஞ்சு 285 கோடி வசூல் சாதனையை இந்த படம் பண்ணியிருக்கு. ஏகே அஜித்குமார் அவர்களோட சினிமா கேரியர்லேயே இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ண ஒரு திரைப்படம். இப்போ இந்த படத்திற்கு பிறகு ஏகே அஜித்குமார் அவரோட 64 படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தொடங்க போகிறதா இதுக்கான அப்டேட்டுகள் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இந்த படத்தில் நடிகர்கள் யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானாதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தோட படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் தொடங்குறாங்க. இப்போ ஏகே அஜித்குமார் அவரோட 64 படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலி பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.